அண்ணா அறிவாலயத்தில் கையொப்பமிட்டு திரு செல்வ பிறந்தகை வித் விசிபிள் சை ஆஃப் ரிலீஃப் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான தாளோடு வெளியில் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்று மாலை வரைக்கும் பதற்றம் இருந்தது அந்த குழு மத்தியில். பத்திரிகையாளர் சந்திப்புக்கு காங்கிரஸ் குழு தயாராகக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு 3 மாத சஸ்பென்ஸ் நிறைவு பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் திமுகவுடனேயே தொடர்கிறது, அண்ணா அறிவாலயம் பக்கமே நிற்கிறது. திரு கிரீஷ் ஷோடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்த அறிவிப்பை நாட்டு மக்களுக்கு பத்திரிகையாளர்கள் மூலமா அறிவிக்க ஆயத்தமாகக்கூடிய காட்சி அண்ணா அறிவாலயத்தில். காங்கிரஸ் கமிட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 2026 சட்டமன்ற தேர்தலின் தொகுதி உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கிறது. இதுதான் ஒப்பந்தம். ஓகே, போதுமா? சொல்றேன். எங்க அகில இந்திய AICC ஹைகமாண்ட், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி will announce very soon who is the ராஜ்யசபா candidate. ஓகே, நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், என்ன போய் புதுவை பேட்டி கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அது புதுவை தலைவர்கிட்ட கேளுங்க. ரைட்? டிலேவே இல்லையே. நாங்க ஒரு முறை டிசம்பர் மாசம் வந்தோம், சரிங்களா? அதுக்கப்புறம் கமிட்டி கிட்ட பேசணும் 2 முறை, 3வது முறை. மீதி கட்சியும் 2 முறை 3 முறை வந்தாங்கல்ல, அவங்ககிட்ட டிலேன்னு சொல்ல முடியுமா? தாமதம்லாம் ஒன்றும் கிடையாது. சரியான நேரத்தில் சரியான முடிவை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி AICCயும் திராவிட முன்னேற்ற கழகமும் எடுத்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதன்படியில் இன்று கையொப்பம். மனநிறைவோடு இருக்கும். ரைட்? மனநிறைவோடு இருக்கும். ரைட்? அதெல்லாம் நாங்க டிசைட் பண்ணுவோம். ஓகே, மனநிறைவோடு இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி.